இப்போ நமக்கே தெரியும் 3 months பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து பெஸ்ட் வந்து 1.3% ரிட்டர்னு, ஒஸ்ட் -5.7%. போன வாரம் போட்ட என்ன சார் 15% வரல அப்படின்னு சொல்லி பேர் கேட்குறாங்க. அப்போ கோல்டெல்லாம் வருஷத்துக்கே 12%, மாசத்துக்கு 4%, 1/2%, 10 ரூபாய் 20 ரூபாய் கோல்டு ஸ்விங் உள்ளதான் போயிட்டு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. டெபாசிட் ரேட்ஸும் குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இப்போ பேங்கிங்ல எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ரிஸ்க் கம்மினா என்னன்னா மார்க்கெட் இறங்கணும்னு பயந்துரும். நம்ம ஐயோ நம்ம வித்து இல்லாம அந்த டெம்ப்ட் வந்துடும். அப்போ அது மாதிரி பிரச்சனை இல்லாம லாஸ்ட் இயர் ஃபுல்லா கோல்டன் சில்வர்ல ஓடினே இருந்தாங்க மக்கள். அதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப்ல ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ வருஷம் ஏதோ ஒரு ஐடியா டாபிக் எடுத்து அது பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அந்த மாதிரி ஓடவே கூடாது. ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது எப்பயுமே பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்மால் கேப்பை போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஏன் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ Q3 ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா ஆயிருக்கு. லாஸ்ட் இயரோட Q3 வந்து ஸ்மால் கேப்போட ரிசல்ட்ஸ்லாம் பெட்டரா இருக்கு. நிறைய ஃபண்ட் மேனேஜருக்கு இப்போ அது கொஞ்சம் அதில் அவங்களே கொஞ்சம் ஷோயிங் சம் இன்ட்ரெஸ்ட். ஸ்மால் கேப்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்டா இருக்கு, அந்த நல்ல ஸ்டாக் பிக்கிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் பரவாயில்ல ஃபண்ட் மேனேஜர் மத்தியில் ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இப்போ நமக்கே தெரியும் 3 months பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து பெஸ்ட் வந்து 1.3% ரிட்டர்னு, ஒஸ்ட் -5.7%. 6 monthsல பார்த்தீங்கன்னா 6.5% பெஸ்ட் ரிட்டர்னு, ஒஸ்ட் ரிட்டர்ன் -7.7%. 9 monthsல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 monthsல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து 19%, ஒஸ்ட் வந்து 1.7%. இந்த மாதிரி இவ்வளோ ஸ்விங் இருக்கு. ஏன்னா எந்த செக்டரை இல்லை அந்த பாட்டம் அப் பிக்கப் பண்ணியிருந்தாங்க. பாட்டம்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பேஸ் பண்ணி பிக்கப் பண்ற ஸ்டாக்கு பாட்டம் அப்ஸ்ன்றாங்க. அது மாதிரி எடுத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஜென்ரலா ஒரு ஐடியா போட்டு எடுத்ததுன்னா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபண்ட் மேனேஜருக்கு ஏன் இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு 140 ஸ்டாக்ஸை ரிசர்ச் பண்ணி அதுல என்ன பார்த்தாங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்ஸ் 50% அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 50% பார்த்தீங்கன்னா ஒரு 32% அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க 13% 17% பார்த்தீங்கன்னா இன்லைன் என்ன மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணோ அது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் ஒன்று சேஞ்ச் ஆகுது, நம்மளுக்கு விசிபிளா இருக்கு. இப்போ ஸ்மால் கேப்ல விசிபிளா இருக்கு. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்ச் 20ஆம் நம்மளுக்கு 15% ரிட்டர்ன் கிடைச்சதா அப்படின்னு பார்க்காதீங்கன்னா, இப்போ கோல்டு சில்வர்லாம் லாஸ்ட் 1 year இப்படி தான் பண்ணியிருக்காங்க. போன வாரம் போட்ட என்ன சார் 15% வரல அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இப்போ கோல்டெல்லாம் வருஷத்துக்கே 12%, மாசத்துக்கு 4%, 1/2%, 10 ரூபாய் 20 ரூபாய் கோல்டு ஸ்விங் இவ்வளவுதான் போயிட்டு இருந்தது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் மேட் ஆச்சு. இது இப்போ லாஸ்ட் 1 year இட் இஸ் பிகம் டூ மேட். ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 3 year டைம் ஹாரிசான் இல்லை 5 year டைம் ஹாரிசான்ல நீங்க இப்போ ஸ்மால் கேப் என்டர் ஆனீங்கன்னா அதோட எஃபெக்ட் நீங்க பார்க்கலாம். ஸ்மால் கேப் ரேலி ஆச்சுனாலே 20-25% ரேலி ஆறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். இப்படி போறதுனால நீங்க இந்த பீரியட் எடுத்தீங்கன்னா 3 to 5 years நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ ஸ்மால் கேப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ ஸ்மால் கேப்ல நம்ம ஆல்ரெடி தெரியும், ஸ்மால் கேப் பேஸ்ட் ஐடியை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஏஐ பத்தி வர்றதுனால டாப் செக்டார் இருக்கிற ஐடியை தடுமாறுறாங்க. அப்போ ஸ்மால் ஐடி செக்டர்ஸ் வில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல போய் எடுக்கிறீங்கன்னா ஐடி யார் கம்மியா இருக்கிறாங்களோ அவங்களே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நர்வலா ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பேங்கிங்கு, கன்சம்ஷன் தியரி, ஆட்டோ இதுலலாம் கொஞ்சம் புல்லிஷா இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க நம்மளுக்கு தெரியும் பேங்கிங் செக்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் குறைஞ்சிட்டே வருது, அவங்களோட டெபாசிட் ரேட்ஸும் குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இப்போ பேங்கிங்ல எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அடுத்தது ஆட்டோ. நம்மளுக்கு தெரியும் இப்போ ஆட்டோ 3-4 இயர்ஸா ஆட்டோ பயங்கரமான ஒரு ரேலி நடந்துட்டு இருக்கு. ஃபர்தரா இது போகுது. ஏன்னா ஈவியோட சேல்ஸ் ஸ்விங் ஆகுது. ஏன்னா அது இல்லாமல் இப்போ ஸ்விங் ஆகிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஈவி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 ஆட்டோமொபைல் டாப் பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 10,000 கார் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் 16,000 கார் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஈவி நான் சொல்றது ஐசி இல்லாம ஈவி. ஐசின்றது பெட்ரோல்ல ஓடுற இன்டர்னல் கம்பஷன், அது இல்லாம இந்த இதுல ஓட்டுறாங்க. ஸோ அதனால இப்போ எக்ஸ்போர்ட்டும் நடக்குது ஈவில. அதனால அந்த ஆட்டோமொபைல் செக்டரே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம் ஏன் கன்சியூமர் டியூரபிள் ஆட்டோஸ்க்கு அப்புறம் நீங்க கன்சியூமர் டியூரபிள் சொல்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஒரு 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ வாங்கினாலும் 2 வீலர் உள்ள போனாலே இன்னைக்கெல்லாம் 90,000 1,20,000 ரூபாய் கீழே உங்களுக்கு 2 வீலரே கிடைக்க மாட்டேன்றது. அப்புறம் நீங்க அடுத்த செட்டு போனீங்கன்னா என்ன வாங்குவீங்க? காரே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 4 to 8 lakhs 10 lakhs தான் இந்த மிட் சைஸ் ஃபேமிலி ஓட்டுற காரே ஆயிடுது.
அதுக்கு அடுத்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 15 25 லட்சம் 35 லட்சம் போயிடுது. அப்போ ஒரு மனுஷங்கள் வந்து ஒரு மிட் செக்மெண்ட் கார் 4 10 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தானா, இப்போ கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் பெட்டரா அவங்களுக்கு ஆச்சுன்னா அவன் கன்சம்ஷன் டைரக்டா தாண்டுவான். ஏன்னா கன்சர்வேஷன் உங்களுக்கு பெருசா செலவு கிடையாது. கன்சர்வேஷன் இண்டஸ்ட்ரி வாங்கினா நீங்க ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு மெட்டீரியல்ஸோ இல்ல ஷூஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க செலவு பண்றதுக்கு ஒன்றும் பெரிய பணம் தேவைப்படல. அப்போ இந்த கன்சர்வேஷனுக்குள்ள மக்கள் வர்றதுக்கான சான்ஸ் ப்ராப்ளி டிவி வாங்குறதா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் வாங்குறது இதெல்லாம் மாத்துறதுக்கு சான்ஸ் என்ன? இதெல்லாமே வந்து ஒரு 25,000 35,000 ரூபாய் பிராண்டிலே இருக்குன்னு. எல்இடி டிவியே நீங்க நல்ல பிராண்ட் எல்லாம் 40 இன்ச்சஸ் டிவி 45 இன்ச்சஸ் டிவிலாம் 25,000 35,000 ரூபாய்க்குள்ள விற்கிறாங்க. இப்போ கன்சம்ஷனுக்கு தியரிக்கு மக்கள் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஆட்டோ ஓரளவுக்கு போய் ஸ்டே ஆச்சுன்னா கன்சம்ஷனுக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஃபார்மா ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியா ஃபார்மா உண்டி நல்லா பண்றாங்க, ஓவர்சீஸ் ஃபார்மா பண்ணல இப்போ. அப்போ இந்த 3-4 செக்மெண்ட்ல எந்த ஃபண்ட் மேனேஜர் இதுல ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்டு என்ன, இதை நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா எந்த ஆளோட போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு இருக்கும். இப்போ நம்மளே பார்த்தோம் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா குவாண்ட் பின்னாடி எல்லாரும் ஓடினாங்க. எந்த ஃபண்ட் இருந்தாலும் குவாண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இல்லை சார் எதை கொடுத்தாலும் சார் எங்களுக்கு குவாண்ட்டை கொடுங்க கேட்டிருந்தாங்க. திடீர்னு இப்போ குவாண்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனு குவாண்ட்டை பத்தி பேசுறவங்களே நிறைய அதை பத்தி நியூஸே கம்ப்ளீட்டா மிஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட எந்த ஃபண்டு டாப் ஆஃப் த டவுனோ அதை போய் பின்னாடி போகாம யார் கன்சிஸ்டண்டா இருக்காங்க, டவுன் சைடு யாரு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றாங்க, அப் சைட்ல மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களா. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாருமே நம்ம 35% ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்படி கிடையாது. நீங்க இப்போ அப் சைடும் போது ஒருத்தர் 25% கொடுக்குறாரு, டவுன் சைடு போது 10% இருக்காரு. இன்னொருத்தர் அப் சைட்ல 35 இருக்காரு, டவுன் சைட்ல 20% இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வந்து 135 ரூபாய் இருக்கும். டவுன் சைட்ல வந்த உடனே 135 20% போயிட்டு இருக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20 ரூபாய் கிட்டத்தட்ட இறங்கி இருப்பாரு. அப்போ ஒரு 105 ரூபாய் இருப்பாரு. இப்போ 100 ரூபாய் இருக்கிறது 125 போய் 10 ரூபாய் இருக்குன்னா அவனுக்கு 115 ரூபாய் இருக்கு. அப்போ ரிஸ்க் கம்மியா இந்த ஃபண்டு, ரிஸ்க் கம்மியா பட் யூ கேன் ஏபிள் டு கன்சிஸ்டண்டா கொடுக்குறது. அப்போ நம்மளுக்கு ரிஸ்க் கம்மினா என்னன்னா மார்க்கெட் இறங்கணுன்னே பயந்துரும். நம்ம ஐயோ நம்ம வித்து இல்லாம அந்த டெம்ட் வந்துடும். அப்போ அது மாதிரி பிரச்சனை இல்லாம நம்மளோட ரிஸ்க் எவ்வளவு எடுக்க முடியும், அதுக்கு எந்த ஃபண்டு அந்த ப்ரொஃபைல்ல இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை பார்த்து நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ரேலி இல்லாம நார்மலா பார்த்தோம்னா நம்ம 25-30% கூட கொடுத்துடுறாங்க சில நேரத்துல. ஸோ இந்த மாதிரி இந்த பீரியட்ல நீங்க 3 to 5 இயர்ஸ் நான் வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், இந்த செக்டர்ல பாக்குற ஃபண்ட் மேனேஜர் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ல நீங்க இப்போ போய் ஸ்மால் கேப்ல என்ட்ரானா நீங்க ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் ஏர்ன் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இன்றைக்கு இருக்கு. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இப்போ நீங்க ஒரே கன்ஃபியூஷனா இருப்பீங்க, நான் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் சார் எஸ்ஐபி போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீ கண்டினியூ தான் பண்ண, ஏன்னா நிறுத்த முடியாது. ஏன்னா எஸ்ஐபியில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க நேற்று வாங்கின என்ஏவியோட லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் வாங்கின என்ஏவியோட நீங்க என்ஏவி கம்மியா இருக்கு அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் வாங்குறீங்க. நிறைய யூனிட்ஸோட எஃபெக்ட் எப்போ தெரியும், இந்த ரேலியில தான் கண்டுபிடிக்க முடியும். அதை பாருங்க. இல்லை உங்களோட டவுன் சைட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருங்க ஒரு எஸ்ஐபியில், அவரோட வொலட்டிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அவரோட பீட்டா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ அவரோட பீட்டா ஜாஸ்தியா இருக்கு, பீட்டான்றது எவ்வளவு ஏறி இறங்குறது மெஷர் பண்றது, எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏறி இறங்குறாங்கன்றது மெஷர் பண்றது. அவர் ஜாஸ்தி இருந்தாலும் நீங்க அப்படியே எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நான் ஃப்ரெஷ்ஷா வர போறேன் லம்சமா இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு யார் வந்து ரொம்ப ரிஸ்க் கம்மியா ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கணும் அவங்கள எடுங்க. நீங்க எஸ்ஐபி பண்றீங்கன்னா யார் அதிகமா வொலட்டிலிட்டியில இருக்கிறாங்களோ அவங்கள பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சிம்பிளா உங்களுக்கு புரியும்னா ஒரு 36 மாசம் என்ஏவி எடுத்து பெஞ்ச் மார்க்கோட சும்மா அப்படி ஒரு எக்ஸல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து பெஞ்ச் மார்க்கோட ஜாஸ்தி மார்க்கெட் இறங்கும்போது இறங்குறான், ஏறும்போது யார் ஜாஸ்தி இறங்குறப்போ எஸ்ஐபி பண்ணும்போது யார் மார்க்கெட் ஏறும்போது ஜாஸ்தியாக இருக்கணும்னா அவனோட நீங்க எஸ்ஐபி தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம எப்பயுமே பாக்குறோம் கோல்டுல 25% இன்வெஸ்ட் பண்ணலாமா, எல்லா பணத்தையும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை எல்லாத்தையும் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ஸ்மால் கேப் மார்க்கெட் ஏறும்போது எல்லாத்தையும் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்மால் கேப் 2 வருஷம் இறங்கி என்ன பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க எப்பயுமே புரிஞ்சுக்கணும், நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வரோம். ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள சப் கிளாஸஸ் என்ன இருக்கு, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஹைபிரிட் ஃபண்டு, ஸ்மால் கேப், இப்படி நிறைய இருக்கு நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்க் மார்க்கெட் ஏறி இறங்கினா ஒரு எனக்கு இன்னும் 10-15% மார்க்கெட் ஏறி இறங்கினா எனக்கு பயம் கிடையாது அப்படின்னா நீங்க 15-20% ஸ்மால் கேப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். நீங்க எங்க இன்வெஸ்டரு, ரொம்ப அக்ரெசிவான இன்வெஸ்டர், நான் மார்க்கெட் இறங்கினா பயப்படவே மாட்டேன், நான் ரோடு காலியா இருந்தாலும் 100ல தான் போவேன், ரோடு பிஸியா இருந்தாலும் 100ல தான் போறேன்ற இவங்களும் ஹை ரிஸ்க் கேட்டகரியில இருக்கீங்க. நீங்க வேணா ஒரு 25-30% வரைக்கும் ஸ்மால் கேப் பண்ணணும். ஆனா எல்லா பணத்தையும் ஸ்மால் கேப்ல போறதுக்கு நீங்க ரோடு காலியா இருந்தாலும் 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட உங்களுக்கு போகக்கூடாது. நீங்க என்னன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்மால் கேப்ல 30% மேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மிட் கேப்ல அதே மாதிரி நீங்க ஒரு 30% மேல ஓவரால் போர்ட்ஃபோலியோல 60% மேல மிட் அண்ட் ஸ்மால் போகாம நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டீங்கன்னா மார்க்கெட் என்ன மாதிரி போனாலும் உங்களுக்கு பதட்டம் இருக்காது.
இல்லாட்டி பிபி மாத்திரை வாங்கி 20 mg போடுறதா 40 mg போடுறதா நீங்கள் அந்த கன்க்ளூஷன் வந்துடுங்க. பிபி மாத்திரை வாங்கி போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சந்தோஷமா ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு அது என்ன மாதம் சந்தோஷமா கொடுக்குதோ அந்த மாதிரி மாத்திரை போட்டு நீங்கள் ஓட்டலாம். அந்த மாதிரி இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அசெட் கிளாஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்பயுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பார்த்தது சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுடியான வீடியோவில் மீதி முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.